சார் எஃப்ஆர்டிஐனா என்ன, அதை பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதுங்க, ஏன் கேள்விப்பட்டதே இல்லைங்க. கேள்விப்பட்டிருக்கு, இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கு. இனிமேல் விசாரித்து பார்க்கணும் என்ன ஏதுன்னு. எனக்கு தெரியாது சார். ஒரு பயம் இருக்குது, நம்ம காசுலாம் போயிருமான்னு சொல்லி. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரல, அதனால் அதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியல. எனக்கு தெரியாது சார், எதுவுமே தெரியாது சார். புதுசாக இருந்திருக்காங்க சட்டம் வரப்போதா தெரியாது. எதுவுமே இது வரைக்கும் ஒரு துணி கூட தெரியாது. படிச்சிருந்தா தெரியும், நாங்கள் படிக்காதவங்க எனக்கு தெரியும். இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு சட்டத்தை அறிவித்தது கேள்விப்பட்டதே இல்லை. அதை பற்றி தெரியாது. இருந்தாலும் என்ன சட்டம் கொண்டு வந்தால் இனிமேல் வேஸ்ட்டு. மக்களுக்கு வரியை போட்டு துன்படுத்தக்கூடாது. எனக்கு தெரியாதுங்க, நானும் படிக்கல. எதுவும் தெரியாது. தெரியாது சார். ஹாய், நான் வெங்கடேஷ். I'm a chartered accountant by profession and I'm working for a private small finance bank. So FRDI அப்படிங்கிறது Financial Resolution and Deposit Insurance Bill for non-financial sector. அதாவது financial sector means banks, insurance and NBFC. Other than this, there is a insolvency and bankruptcy code. இது வந்து சப்போஸ் இந்த கம்பெனி வந்து if there is any insolvency or bankruptcy, and the code will take care of that. So in case of financial sector வந்து we don't have a specific regime. இந்த மாதிரி ஒரு law இல்லாதனால the government is bringing in FRDI. ஸோ இந்த FRDI பற்றி பரவலாக ப்ரெசென்ட்லி இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா பாதி ரூமர் அண்ட் பாதி வந்து இட் இஸ் ஃபேக்ட். பைசா நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறது டெஃபினெட்லி இன்னும் இந்த பில் ஹஸ் நாட் காட் இன் டு அ கான்க்ரீட் ஷேப்ன்றனால இட் இஸ் நாட் கரெக்ட். ப்ரெசென்ட் ப்ரொவிஷனில் தெர் இஸ் DIGC ப்ரீமியம், அதாவது நம்ம அப் டு 1 lakh rupees we will be able to take. இந்த FRDIயில் they have not mentioned any cap as of now. and இந்த 1 lakhங்கிறதே பார்த்தா 1993ல் இஷ்யூ பண்ண ஒரு அமௌண்ட். டெஃபினெட்லி அது வந்து 1 lakhக்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன். இட் கவர்ஸ் ஆல் த டெபாசிட் லைக் சேவிங்ஸ் அக்கௌண்ட், FD. அட் த கஸ்டமர் ஐடி லெவலில் பார்த்தோன்னா இஃப் இட் இஸ் மோர் தேன் 1 lakh, DICGC அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பாடி வந்து தே வில் கவர் த அமௌண்ட் இன் கேஸ் தெர் இஸ் அ லாஸ். Under the present scenario, இப்போ எப்படின்னா suppose the bank if it fails, it will be completely taken over by yet another existing bank ன்றதுனால depositor will not lose the money. In case bill approve ஆகி வந்ததுன்னா there is a chance that more than 1 lakh rupees வந்து it will be compensated in terms of an equity. So definitely it is not that எடுக்கவே முடியாது அப்படிங்கிற scenario வராது. Only thing is it will be converted into a bond or an equity in the failing entity. Loss அப்படிங்கிறது இருக்காது. Maybe one to the extent of insured amount we can take immediately. Over and above that we will have a stake in that filing entity and which can be recovered later. இந்த FRDI பில்லோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா 2008ல் there was a big financial crisis. They call it as global meltdown because of subprime crisis சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, US and other European Union countries வந்து they started having their own resolution laws. And இதில் வந்து there was specific financial stability board அப்படின்னு சொல்லுவாங்க which consists of G20 countries in which India is also a member. ஸோ அந்த பர்டிகுலர் போர்டு என்ன சொன்னாங்கன்னா they recommended each country to have their own set of resolution laws. அதில் பார்த்தோன்னா யூரோப்பியன் யூனியன் ஸ்பெசிஃபிக்காக வந்து they gave a resolution structure மாதிரி they gave to all the countries in the European Union. and அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த bail-in அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. bail-in existing liability of the bank will be downsized or it will be converted into equity shares. அதுதான் bail-in அப்படிங்கிறது. So there is also called as bailout. Bailout அப்படின்னா if the bank fails, government வந்து it will infuse the money. ஸ்பெசிஃபிக்காக Germany and UK they have இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் லாஸ் இருக்குது அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக பெயிலின் ப்ரொவிஷனும் இருக்குது. ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோன்னா சைப்ரஸில் மட்டும்தான் அந்த மாதிரி இன்வோக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டெபாசிட்டர் தேவ் லாஸ் த மணி இன் கேஸ் ஆஃப் பெயிலின். பட் நம்மளோட பெயிலினில் என்னன்னா இட் will get converted into equity. So it is not that you will lose the money. இந்த FRDIயோட மேஜர் மித் என்னென்னா, நான் ஒரு பேங்க்கில் நான் மணி போட்டேன்னா ஐ வில் லூஸ் த என்டையர் மணி. பட் இட் இஸ் நாட் தட் வே. ஃபார் எக்ஸாம்பிள் we have SBI, HDFC, ICICI இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக RBIயே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேங்க் வந்து கண்டிப்பாக வந்து ஃபெயிலே ஆகாது. சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா that will give a clear indication that our economy itself is going to fail. அந்த FRDI பில் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் அந்த RC வந்து they will designate a particular bank as a risky category. ஸோ அதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா we are taking a risk. இது வந்து இட்ஸ் நாட் அ ரிஸ்கி பில். ஃப்ரம் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இட் இஸ் மோர் பப்ளிக் ஃப்ரெண்ட்லி. FRDI பில் என்ன சொல்கிறாங்கன்னா இட் கேன் பி கன்வெர்டட் டு பாண்ட்ஸ் ஆர் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த பாண்ட்ஸ் ஆர் வெதர் இட் இஸ் ட்ரேடபிள், அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அகெயின் இட் இஸ் ட்ரேடபிள், லாக்இன் இருக்குமா அப்படிங்கிறது தான்
there is a grey area. Specifically, there is no clarity on that. So அதை பேஸ் பண்ணி வெதர் காமன் பீப்புளாக இருந்தாலும் சரி, என்டிட்டிஸாக இருந்தாலும் சரி, தே கேன் டேக் அன் இன்ஃபார்ம் டிசிஷன். ஸோ ஆல்ரெடி இந்த லோன் கொடுக்கும்போதே வாட் ஆர் த கைட்லைன்ஸ் டு பி ஃபாலோட் அப்படிங்கிறதுக்கு the RBI has issued lot of master circular. அட் ப்ரெசென்ட் நான் சொன்ன மாதிரி தெர் இஸ் நோ இந்த மாதிரி பேங்க்ரப்சி அண்ட் இன்சால்வன்சி கோட் இருக்கிறது வந்து ஒன்லி ஃபார் நான் ஃபினான்ஷியல் செக்டார். ஸோ ஃபினான்ஷியல் செக்டாருக்கு வந்து இந்த மாதிரி இல்லாதனால இந்த மாதிரி ஒரு லாவே இல்லாமல் நம்ம வி கேனாட் கோ. இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008 கிரைசிஸ் மாதிரி வந்ததுன்னா we don't have a support. What has to be done அப்படிங்கிறதுக்கு there is no clear cut answer. ஸோ in the future suppose வந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் FRDI bill will help us what has to be done. ஸோ அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி திஸ் இஸ் த ரைட் மொமெண்ட் ஃபார் பிரிங்கிங் இன். இது உங்களோட கப்பு சின்ன காப்பி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.